அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மாமல்லபுரம் அருகே கார் மோதியதில் 5 பெண்கள் பலியாகியிருக்கின்றனர். பண்டிதமேடு ஓஎம்ஆர் சாலையில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாமல்லபுரம் அருகே கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர். பண்டிதமேடு ஓஎம்ஆர் சாலையில் நடந்த விபத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மாமல்லபுரம் அருகே கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஓஎம்ஆர் சாலையில் கார் மோதி விபத்தில் 5 பெண்கள் பலியாகியிருக்கின்றனர். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. குறிப்பாக இந்த ஓஎம்ஆர் சாலை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் டு திருவான்மூர் செல்லக்கூடிய சாலையில் பண்டிதமேடு என்று கூறக்கூடிய அந்த பகுதியில் தான் குறிப்பாக சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு ஃபோர்டு ஃபியஸ்டா காரில் 5 நபர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சாய் கல்லூரி மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த மாணவர்கள் அதிவேகமாக ஃபோர்டு ஃபியஸ்டா காரை ஓட்டி செல்லும் போது வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்து இந்த பேருந்து நிலையம் அருகில் பண்டிதமேடு பேருந்து நிலையம் அருகில் மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சுமார் 50 வயதுக்கு மேற்பட்ட 5 பெண்கள் சாலை ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த வாகனமானது அதிவேகமாக வந்ததை அடுத்து அந்த வாகனமானது அந்த 5 பேர் மீது மோதி சம்பவ இடத்திலேயே 5 பேரும் உடல் நசுங்கி இறந்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த அருகில் இருந்த அக்கம் பக்கத்தில் ஓடி வந்து அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்புவதற்குள்ளவே சம்பவ இடத்திலே 5 பேரும் இறந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தை இயக்கிய 5 நபர்கள் சாய் கல்லூரி என்று அழைக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களாக கருதப்படுகிறது. அந்த 5 இளைஞர்களில் விபத்து ஏற்படுத்த உடனேவே 2 இளைஞர்கள் தப்பி ஓடி இருக்கின்றனர். 3 இளைஞர்களை அங்கு இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் தர்ம அடி கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அந்த இடத்திற்கு திருப்போரூர் காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர்கள் காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பிடித்து அடிக்கக்கூடிய அந்த இருவரை பிடித்து தற்போது போலீஸ் தன்னுடைய காவலில் வாகனத்திலே வைத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 5 பேர் அங்கிருந்து 3 பேர் தப்பி ஓடி இருக்கின்றனர். அவர்களையும் உடனடியாக கைது செய்ய கோரி அங்கு தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 2 நபர்களை மட்டும் போலீசார் அங்கேயே வாகனத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை இறக்கி விடுமாறு தற்போது அவர்கள் பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. பிரியங்கா, சுதாகர், இந்த மாமல்லபுரத்தில் இந்த கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 5 பெண்கள் பலியாயிருக்கின்றனர். தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விபத்தை ஏற்படுத்தியவர்கள் பிடிக்கப்பட்டார்களா? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, குறிப்பாக விபத்து ஏற்படுத்திய 5 பேரில் 3 நபர்கள் தப்பி ஓடிவிடுகின்றனர். 2 நபர்கள் மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களால் அவர்களை அடித்து போலீசிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். அந்த 3வரையும் உடனடியாக பிடித்து தர வேண்டும் என்றும் இந்த 2 நபர்களையும் பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு 5 நபர்களை அநியாயமாக உயிர்களை பலி வாங்கியிருக்கின்றனர், அவர்களை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று காவல்துறையும் பொதுமக்களும் தற்போது காரசாரமாக பேசிக்கொண்டு காவல்துறைக்கும் இவர்களும் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் 2 அதில் தப்பி ஓடிய 3வரும் எங்கு சென்றார்கள் இப்போது தெரியவில்லை. ஆனால் காவல்துறையினர் அவர்களை பிடித்து உடனே நாங்கள் ஒப்படைக்கிறோம், இவர்களை விடுங்கள் சொல்லிட்டு இப்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.